வணக்கம். உருளைக்கிழங்கு பிரியாணி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கணும். அரிசி 2 கப். இது சீரக சம்பா அரிசி. இது அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுக்கணும். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இந்த தண்ணி அளவையும் சேர்த்துக்கணும். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், புதினா மல்லி, ஒரு 5 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, எலுமிச்சை பாதி, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். தாளிக்க பட்டை, சோம்பு, சீரகம், கிராம்பு, ஏலக்காய். மசாலா அரைக்க 5 ஏலக்காய், ஒரு 7-8 கிராம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், முந்திரி பருப்பு ஒரு 10, 4 சின்ன வெங்காயம், ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கா பச்சை மிளகாயில் ஒரு 2 சேர்த்து இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட சேர்த்து இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். சீரகம், கொஞ்சம் புதினா சேர்த்து அரைச்சிக்கலாம். கிழங்கு நல்லா வெந்துடுச்சு, தோல் உரித்து எடுத்துக்கலாம். கிழங்கு ரொம்ப பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சாச்சு. நெய் விட்டுக்கலாம். பட்டை, சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், அரைச்சி வச்சுருக்க மசாலா, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரையணும். உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். புதினா மல்லி, எலுமிச்சை சாறு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ்னால் 2 கிளாஸ் தண்ணி. 2 கிளாஸ் தண்ணி அரிசியில் ஊற வச்சுருக்கோம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி கம்மியாகவே வச்சுக்கலாம். இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். மொத்தம் 3.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு கொதிக்க விடலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இது நல்லா கெட்டியாகிறது. மூடி போடலாம். அப்பப்போ கிளறி விடணும். நல்லா இறுகிடுச்சு, தம் போட்டுடலாம். தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே பிரியாணி பாத்திரம் வச்சுக்கலாம். மூடி நல்லா இறுக்கமாக இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு துணி வச்சு அடைச்சிக்கலாம். 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டைம் கிளறி விடணும். இதை மேலே தனியாக நிற்கும்.
நல்லா அடியில் கொடுத்து கிளறி விடணும். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். 8லேருந்து 10 நிமிஷம் போட்டால் போதும். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.